ஹாய் ஆல், இன்றைக்கி நான் உங்களுக்கு 3x3 க்யூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு ஸ்டாண்டர்டான க்யூப்பில் பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஆரஞ்சும், எல்லோவுக்கு ஆப்போசிட்டில் ஒயிட்டும், ப்ளூவுக்கு ஆப்போசிட்டில் க்ரீனும் தான் இருக்கும். இப்போ நான் இந்த க்யூபோட மூமெண்ட்ஸோட பேர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆர், ஆர்ஐ, யூ, யூஐ, L, LI, D, DI, F, FI. இப்போ நம்ம க்யூபை நல்லா கலைச்சிக்கலாம். இப்போ நம்ம க்யூபை நல்லா கலைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த 4 எட்ஜ் பீஸையும் இந்த சென்டர் பீஸ் கூட மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ இதோட ரெட்டையும் ஒயிட்டோட எட்ஜ் பீஸை ஃபைண்ட் பண்ணணும். இங்கே இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் இப்படி திருப்பினாலே மேட்ச் ஆயிரும். அடுத்தது ரெட்டும் க்ரீனும் இருக்கிற எட்ஜ் பீஸு. ரெட்டும் க்ரீனும் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் அப்படி திருப்பிட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போ 2 பீஸ் சால்வ் ஆகிடுச்சு, 2 எட்ஜு சால்வ் ஆகிடுச்சு. 3வது எட்ஜ் பீஸ் வந்து இங்கே, இது வந்து ரெட்டும் எல்லோவும் இருக்கிற ரெட் பீஸ் வேணும். அது இங்கே இருக்குது. ஸோ இதை 2 தடவை இப்படி திருப்பணும்னா இங்கே வந்துடும். இதை அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இது மேட்ச் ஆகிடுச்சு. ரெட்டும் ப்ளூவும் இருக்கிற கலர் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 சென்டர் பீஸும் மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த கார்னர் பீஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரெட்டு, ப்ளூ, ஒயிட் இருக்கிற கார்னர் பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அது இங்கே இருக்குது. அதை கொண்டு வந்து அந்த ஓரத்தில் வச்சுக்கணும், மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும், கீழே வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஆர்ஐ டிஐ ஆர் டி, ஆர்ஐ டிஐ ஆர் டி, ஆர்ஐ டிஐ ஆர் டி. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது எல்லோ, ரெட், ப்ளூ. இது அந்த பீஸ் அங்கேயே தான் இருக்குது. ஸோ அதே ஃபார்முலா தான். ஆர்ஐ டிஐ ஆர் டி. இது ஒரே இதில் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கார்னர் பீஸ் இதுக்குரிய இது கிடையாது. ஸோ எல்லோ, ரெட்டு, க்ரீனு. ஸோ இதுதான் இந்த கார்னர் பீஸு. இதே அதே ஃபார்முலா தான். ஆர்ஐ டிஐ ஆர் டி, ஆர்ஐ டிஐ ஆர் டி, ஆர்ஐ டிஐ ஆர் டி. இது சால்வ் ஆகிடுச்சு. ரெட், ஒயிட், க்ரீன். இது இந்த கார்னர் பீஸ் இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போது அதே ஃபார்முலா தான். ஆர்ஐ டிஐ ஆர் டி. இப்போ பார்த்திங்கன்னா இது மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 4 பக்கமும் இந்த மாதிரி டீ ஷேப்பில் நமக்கு மேட்ச் ஆகி கிடச்சிருக்கு. இப்போது இந்த சால்வ் ஆன பக்கத்தை இப்படி பாட்டம் லேயருக்கு கொண்டு போயிடுவோம். இப்போ நம்ம இங்கேருந்து தான் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த எட்ஜ் பீசஸை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா டாப் லேயர் வந்து ஆரஞ்சு கலரு. ஸோ ஆரஞ்சு இல்லாத எட்ஜ் பீசஸாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இல்லை, ஒயிட்டும் ப்ளூவும் தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பி இதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பீஸு இங்கே வரணும். இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். யூஆர் யூஐ ஆர்ஐ யூஐ எஃப்ஐ யூஎஃப். இப்போ இந்த பீஸு இங்கே வந்துடுச்சு, மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த எட்ஜ் பீஸ் எங்கேயாவது மேட்சாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பீஸ் இருக்குது, ஆரஞ்சு கலர் இல்லாமல் இங்கே ஒரு பீஸ் இருக்குது. ஸோ இந்த பீஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். இதை அந்த ப்ளூவுக்கு மேட்சாக கொண்டு போய் வச்சுக்கலாம். இப்போ இந்த எல்லோ பீஸு இங்கே வரணும். ஸோ அதே ஃபார்முலா தான். யூஆர் யூஐ ஆர்ஐ யூஐ எஃப்ஐ யூஎஃப். இப்போ மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்தது இங்கே ஆரஞ்சு இல்லை இந்த சென்டர் பீஸில்.
ஸோ நம்ம இதை இப்படி வச்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போகணும் இந்த பீஸ். யூஐ எல்ஐ யூஎல் யூஎஃப் யூஐ எஃப்ஐ. இப்போ இந்த லேயர் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஒரு எட்ஜ் பீஸ் இல்லை, ஸோ அது எங்கேன்னு பார்க்கணும். இப்போ இங்கே இருக்குது, இதில் ஆரஞ்சு இல்லை, ஸோ இதுதான் இந்த எட்ஜ் பீஸ் தான் இங்கே வரணும். ஸோ யூஐ எல்ஐ யூஎல் யூஎஃப் யூஐ எஃப்ஐ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லேயர் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டாப் கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ இது 2 பீஸ் ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கிறனால இதை இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்பர் கார்னரில் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா செய்ய போகிறோம். எஃப் ஆர் யூ ஆர்ஐ யூஐ எஃப்ஐ. மறுபடியும் அப்படியே வச்சுக்கோங்க, க்யூபை மாற்ற வேண்டாம். எஃப் ஆர் யூ ஆர்ஐ யூஐ எஃப்ஐ. இப்போ டாப் கிராஸ் சால்வ் ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு இந்த சென்டர் பீஸு சால்வ் ஆகலை. ஸோ ஜஸ்ட்டு திருப்பி பாருங்கள், ஏதாவது ஒரு பக்கமாவது மேட்ச் ஆகிருக்குதான்னு. ஸோ இந்த பக்கம் மேட்ச் ஆகிருக்கு, இந்த பக்கம் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து பேக்கில் ஒன்றும் ரைட் சைடில் ஒன்றும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஃபார்முலா நம்ம செய்ய போகிறோம். ஆர்யூஆர்ஐ யூஆர் யூயூஆர்ஐ. இப்போ க்யூபை திருப்பி மேட்ச் ஆகிருக்கான்னு பாருங்கள். எல்லா சென்டர் எட்ஜஸும் அது கூட மேட்ச் ஆகிருக்கு. சரி, இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறது இந்த கார்னர் பீசஸை. அது பிளேஸில் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது எதுவுமே அதோட பிளேஸில் இல்லை. ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். யூஆர் யூஐ எல்ஐ யூஎல் யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பீஸு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதை இப்படி ஃப்ரண்ட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். யூஆர் யூஐ எல்ஐ யூஆர்ஐ யூஎல்ஐ. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிடுச்சு. இது 2 பக்கம் சால்வ் ஆகிடுச்சு ஆல்ரெடி, இன்னும் 2 பக்கம் சால்வ் ஆகாமல் இருக்குது. இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். RIDIRD RIDIRD. இது சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே திருப்பாமல் எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட்டு சும்மா ஒரே ஒரு திருப்பிக்கோங்க. இந்த சால்வ் ஆகாத பக்கத்தை கொண்டு இங்கே வச்சுக்கோங்க. RIDIRD RIDIRD. அவ்வளோதான், நம்ம க்யூப் சால்வ் ஆகிடுச்சு.